வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். CNN நியூஸ் 18 ஒரு வாரமும் கருத்து கணிப்பை எடுத்து ரிசல்ட்டை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாரமும் கிரவுண்ட் எப்படி மாறுது, ஆதரவு யாருக்கு கூடுது யாருக்கு குறையுது, இந்த வாரம் டிஎம்கே கூட்டணி எவ்வளோ தொகுதிகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்த வாரம் அது எவ்வளவா மாறும், இப்படி ஒவ்வொரு வாரமும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ வெளியான ரிசல்ட்டில் டிஎம்கே கூட்டணி 104லிருந்து 114 தொகுதிகளும், அதிமுக கூட்டணி 115லிருந்து 125 தொகுதிகளும், டிவிகே 2லிருந்து 8 தொகுதிகளும் ஜெயிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், டிஎம்கே கூட்டணி 104லிருந்து 114, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 115லிருந்து 125, டிவிகே கூட்டணி 2லிருந்து 8. போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் என்டிஏ நல்ல எட்ஜ் எடுக்கிறாங்க. என்டிஏவுக்கான ஆதரவு நல்லா கூடியிருக்கு. என்ன காரணம்? 2 காரணம். முக்கியமாக ரெண்டுமே கேம்பெயினை பற்றி தான். ஒன்று, இபிஎஸ் உடைய கேம்பெயின் மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மக்கள் இபிஎஸ் உடைய கேம்பெயினை பற்றி பரவலாக பேசுகிறாங்க. இன்னொன்று, அண்ணாமலையுடைய பிரச்சாரம். அண்ணாமலையுடைய கேம்பெயின் கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தால ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்குல்ல, அது மாதிரி இப்போ தான் பரப்புரையை தொடங்கினார் அண்ணாமலை. ஒரு 25 தொகுதிகளில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு. பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க. திமுகலாம் மிரண்டு போயிருக்காங்களாம். அதாவது தொகுதி பிரச்சனை என்ன, தொகுதியில் இப்போ என்ன பிரச்சனை, என்னென்னலாம் தொகுதிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசுகிறாராம். அந்த தொகுதிக்கு மோடினால என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய அந்த கேம்பெயின் பேட்டர்னே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மாதிரி இல்லை. எல்லாத்தையும் ஒரு தொகுதியிலையும் 30 நிமிடங்கள் பேசுகிறாரு. அந்த 30 நிமிடங்களில் அவ்வளவு டேட்டாஸ் இருக்குது அண்ணாமலை பேசும்போது. அது மக்கள் மத்தியில் நல்லா போய் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம், போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கான ஆதரவு நல்லா கூடியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது டிஆர் பாலு இருக்கார்ல, அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மற்றும் அதர் 2 எலெக்ஷன் கமிஷனருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏப்ரல் 11 எலெக்ஷன் கமிஷன் ஹோம் செக்ரட்டரியை மாற்றினாங்க. தீரஜ்குமார் ஐஏஎஸ் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தார். அவரை மாற்றிட்டு மணிராசனை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இதற்கு டிஎம்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டிஜிபி, தலைமை செயலாளர், இப்போது சென்னை சிட்டி கமிஷனர், இவங்கெல்லாம் மாற்றப்பட்டாங்க. ஸோ இந்த வரிசையில் ஹோம் செக்ரட்டரி மாற்றப்பட்டிருக்காரு. இதற்கு தான் திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முடிவை வாபஸ் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்ல, வாபஸ் பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா முழுக்க எலெக்ஷன் கமிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டேட்டு. அவங்க தேர்தலை மையப்படுத்தி யாரெல்லாம் இருக்கணும், எலெக்ஷன் டியூட்டியில் இருக்கணும், யாரெல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுக்கிறது தான். அதனால் திமுகவுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியுடைய மும்மூர்த்திகள் அங்கேயே முகாமிட்டு வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஒன்று மோடி தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வெஸ்ட் பெங்காலுக்கு கேம்பெயினுக்கு போயிடுறாரு மோடி. அமித்ஷா அங்கேயே இருக்கார். இப்போது யோகி ஆதித்யநாத்தும் இப்போ வெஸ்ட் பெங்காலில் பரப்புரையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் பாஜகவுடைய மும்மூர்த்திகள் வெஸ்ட் பெங்காலை கலக்கிக்கு இருக்காங்க. மமதா பானர்ஜிக்கு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதில் முக்கியமாக அமித்ஷா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகளுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பாஜக சப்போர்ட்டரும் வாக்கு சாவடிக்கு வந்து அவங்களுடைய வாக்கை பதிவு பண்ண நீங்கள் துணை நிற்கணும், எந்த பயமும் இல்லாமல் அவங்க வந்து ஓட்டு போட வெளியில் வரணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதை பாஜக உறுதிப்படுத்தணும். டிஎம்சி தொண்டர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காரு. எலெக்ஷன் அன்னைக்கு பாஜக சப்போர்ட்டர்ஸை அச்சுறுத்தக்கூடிய வேலையில் யாராவது இறங்குனீங்கன்னா, பிஜேபிக்கு ஓட்டு போடுறீங்க அவ்வளவுதான் அப்படின்னா இங்கே மிரட்டல் நடந்துக்கிருக்கு. போன தேர்தலெலாம் அப்படி மிரட்டப்பட்டாங்க பாஜக சப்போர்ட்டர்ஸு. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக சப்போர்ட்டர்ஸுடைய வீடுகள்லாம் குறிவைக்கப்பட்டுச்சுல, போஸ்ட் எலெக்ஷன் வயலன்ஸ் நடந்துச்சுல, பாஜக சப்போர்ட்டர்ஸ் மிரட்டப்பட்டாங்க. பிஜேபிக்கு போட்டுருவியா நீ, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மிரட்டினது. அதை தான் அமித்ஷா சொல்கிறாரு, இந்த வாட்டி எந்த ஃபியரும் இல்லாமல் பாஜக சப்போர்ட்டர்ஸு வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடணும், அதை ஒவ்வொரு பாஜக நிர்வாகிகளும் உறுதிப்படுத்தணும், நாங்களும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் கூட நிற்கிறோம் அப்படின்னு இதை மக்கள் மத்தியில் உணர்த்துவதற்காக தான் மும்மூர்த்திகள் அங்கேயே உட்காந்துட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்லையே தான் இருக்காங்க.
வெஸ்ட் பெங்காலில் பிஜேபியுடைய ஹார்ட் ஒர்க்கு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு தேர்தல் வேலைகள். இதில் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஎம்சி கூன்ஸ் பார்த்தீங்கன்னா பாஜக சப்போர்ட்டர்ஸை எங்கேயாவது அச்சுறுத்தக்கூடிய வேலைகளில் இறங்குனீங்கன்னா மே 4 ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லாம் சிறைக்கு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னும் எச்சரிக்கை விட்டுருக்காரு அமித்ஷா. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.